ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் நல்லபடியாக சமைக்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அது என்னன்னா, நம்ம அப்பா அம்மாவாக ஆனதுக்கப்புறம் பொண்ணுங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலை என்ன கஷ்டமாக இருந்தாலும், எந்த மாதிரி வேலை பார்த்தாலும், ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், வீட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை ரோடு பெருக்கிற வேலையாக கூட இருக்கலாம், எந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வேலையாக கூட, எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் மாதம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாதம் ஃபுல்லாக கஷ்டப்படுறது எதுக்காக? மாதம் பிறந்ததுக்கப்புறம் அந்த சம்பளம் வாங்கும்போது அது நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு நினைப்பே வராது. இவ்வளோ கஷ்டப்பட்டமேன்றது நினைப்பு வராது. அந்த விஷயத்தில் ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்போம், அதுக்கான சம்பளத்தை வாங்குவோம் நம்ம. ஆனால் அது கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் தான் அது நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு ஃபுல்லாக ஒரு நாள் கூட இருக்குமா இல்லையான்றது சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது அது நம்ம இருக்கிற கடங்க, அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வாங்கியிருக்கிற கடன், இஎம்ஐங்க, அது இது சீட்டுன்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் போயிடும். அதையும் தாண்டி நம்ம பசங்க நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டு நம்ம அதை வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா? அதில் இருக்கிற சந்தோஷம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி அதில் இருக்கிற சந்தோஷம் நமக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. வேறு எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் நம்மளுக்கு அந்த சந்தோஷமே கிடைக்காது. அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது, இந்த சந்தோஷத்துக்காக இன்னும் எத்தனை கஷ்டம் வேணாலும் படலான்னு தோணுங்க. அது அம்மாக்கு மட்டும் அப்படி தோணுமா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தானே? சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, பாய்.